மேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு இலங்கை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மாநகரில் இரவு முதல் நீடிக்கும் மிதமான மழை. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை. பூந்தமல்லி, திருவேற்காடு, வானகரம், கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும். மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் விவாதத்திற்கு செல்வேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சரை விவாதத்திற்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். பாஜகவுடன் எப்போதும் அதிமுக கூட்டணி இல்லை என ஜெயக்குமார் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறாத நிலையில் ஜெயக்குமார் விளக்கம். பிஜேபியோட ஒட்டு இல்லை, உறவில்லை என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த முடிவும் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைப்பாட்டிலே கண்டிப்பாக 2026 சரி எந்த காலத்திலும் தொடரும் என்பதுதான் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டி என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். தனது கால்களை நம்பியே தனது பயணம் என உறுதி. தனிச்சு தான் போட்டிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன் பிணை கோரிய நடிகை கஸ்தூரி. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. உலக நாயகன் உள்ளிட்ட எந்த பட்டங்களோ அடைமொழியோ வேண்டாம் என கமல்ஹாசன் வேண்டுகோள். தன் பெயரை குறிப்பிட்டோ கேச் என்றோ அழைத்தால் போதும் என்றும் அறிக்கை. மதுவை அதிக விலைக்கு விற்கும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் என்ற சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் வழக்கு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேர் கைது. ஒரு விசைப்படகையும் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. வயநாடு தொகுதியில் நிறைவடைந்தது பரப்புரை. ராகுல் காந்தியுடன் வேட்பாளர் பிரியங்கா இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. கேரளாவில் தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட். மதம் சார்ந்த வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கிய புகாரில் மாநில அரசு நடவடிக்கை. வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பினர். இஸ்ரேலில் பற்றி எரிந்த கார்கள். கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டு வீரர் பிரணவ் வெற்றி. அடுத்த ஆண்டு நடைபெறும் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவுக்கு தகுதி. சென்னை
சென்னையில் நேற்றிரவு முதல் மிதமான மழை நீடித்து வருகிறது. அதே நேரம் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இப்போ மழை பெய்து வருகிறது, இருந்தாலும் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்ற முடிவை மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அபிநயா, சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகள் முழுவதுமே நேற்று இரவிலிருந்தே பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இன்று காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதேபோன்று வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இந்த 15ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்தே சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளிலும் அதேபோன்று செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் மிதமான மழை பதிவாகி வரக்கூடிய நிலையிலும் இன்று காலை 10 மணி வரை 7 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் சற்று நேரம் போக கனமழை எதுவும் பதிவாகினால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து யோசிக்கலாம், ஆலோசனை செய்யலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சென்னை புறநகர பகுதிகளை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதலே தொடர்ந்து கனமழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு, வடபழனி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், புரசைவாக்கம், சென்ட்ரல் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளிலும் தொடர்ந்து இடைவிடாமல் மழை பதிவாகி வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் கூட மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையை பொறுத்தவரை 4.55 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதேபோன்று பல்வேறு இடங்களிலேயும் அதிகபட்சம் நந்தனம் பகுதியில், நந்தனம் ஒய்எம்சிஏ பகுதியில் 4.55 சென்டிமீட்டரும், அதற்கு அடுத்தபடியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. மீனம்பாக்கத்தை பொறுத்தவரை 3.96 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம் ஆகிய 12 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று காலை 10 மணி வரை 7 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அபிநயா, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. 10 மணி வரைக்கும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் பள்ளிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு சார்ந்த முடிவுகள் மீண்டும் ஆலோசிக்கப்படலாம் என்றாலும் சில மாணவர்கள் அதற்கு முன்னதாகவே பள்ளிகளுக்கு புறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி லிபிகா. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என்று மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றன. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களில் மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்திருக்கின்றன. காஞ்சிபுரத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்திரசேகர் இணைக்கிறார். சந்திரசேகர், விவரங்கள். நிச்சயமானதுதான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகாலை 2 மணி முதலே மிதமான மழை பெய்து கொண்டிருந்த நிலையில்
இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கல்லூரிகளும் பள்ளி கல்லூரிகள் காலையில் பணிக்கும் செல்ல இருப்பதால் விடுமுறை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளும் மற்றும் கல்லூரிகளும் வழக்கம் போல இயங்கும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தற்போது அறிவிக்கிறார். சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கும் என நேற்றே சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்த நிலையில் இன்று அதிகாலை முதலே மிதமான மழையானது பெய்ய துவங்கியுள்ளது. இதனால் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் 4 மாவட்டத்திலுமே பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவித்துள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பிட்ட இந்த 4 மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்திருக்கின்றன. மழை நீடிக்கும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பள்ளிகள் இன்று வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை நீடிக்கும் நிலையில் சென்னையை தொடர்ந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராபர்ட் இணைக்கிறார். ராபர்ட், விவரங்கள். கண்டிப்பா நந்தா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று முதல் லேசான தூறல் மட்டுமே காணப்பட்டு வந்த நிலையில் காணப்படுகிறது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகள் இன்று செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வழக்கம் போல இயங்கும்னு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவித்துள்ளனர். நந்தா, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை நீடித்து வரும் நிலையில் திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிக் கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் பள்ளிக் கல்லூரிகள் வழக்கமாக செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றன. தொடர் மழை பெய்து வரும் நிலையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, சென்னை மாவட்டத்தில் இன்று அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நேற்று மாலையிலிருந்தே சென்னை நகரம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் மழை பதிவாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என அனைத்து மக்களும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் இன்று அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நந்தா, தொடர்ச்சியா பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல பள்ளி வளாகங்களில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறதா லிபிகா? நிச்சயமாக ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நேரத்திலே பள்ளி கல்வித்துறை சார்பிலும் அதே போன்று தமிழக அரசு சார்பிலும் பள்ளிகளில் ஏற்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதே போன்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அனைத்து பள்ளிகளிலுமே தண்ணீர் தேங்காத வண்ணம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுமே எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பெரிய அளவில் மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது குறைவான பட்சத்தில் தற்போது பள்ளிகள் அனைத்தும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினுமே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் மழைநீர் தேங்காத வண்ணம், மாணவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பள்ளி கல்வித்துறை சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் மழை நீடிக்கும் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில பள்ளிகள் செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. பல்வேறு மாணவர்கள் சிரமமின்றி வருவதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க லிபிகா? நிச்சயமாக தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பல மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினுமே இன்று காலை 10 மணி வரை இந்த 4 கூடிய மிதமான மழைக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு வரும் வகையில் அவர்களுக்கு எந்த ஒரு குறிப்பாக அவர்களால் வர முடியாத பட்சத்தில் சற்று தாமதமாக பள்ளிக்கு வந்தாலும் மாணவர்களை ஆசிரியர்கள் யாரும் கண்டிக்க கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு இடங்கள்ல தற்போது மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையிலும் மாணவர்கள் வருவதற்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் அவற்றை புரிதல் கொண்டு ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்க கூடாது, சற்று தாமதமாக மாணவர்கள் வந்தாலும் மாணவர்களை வகுப்பறைக்குள் அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதே போன்ற ஆசிரியர்களுக்கு பல்வேறு கருத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 10 மணி வரை மிதமான மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி லிபிகா.